இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சொந்தமான தோட்டத்தில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம். அந்த சம்பவத்தை செய்த கொலையாளிகள் தப்பி ஓட்டம் பிடித்த சம்பவம். இதெல்லாம் திருப்பூர் மாவட்டத்தில் இன்றைக்கு பரபரப்பாக பேசப்படுகிறது. தமிழகத்தில் திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த 4 வருடங்களில் இதை போல சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது காவல்துறையில் பணியாற்றுகின்ற சப் இன்ஸ்பெக்டருக்கே பாதுகாப்பு இல்லை என்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது. அந்த அளவிற்கு திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி ஊடகங்களில் வந்த செய்தி, மடத்துக்குளம் தொகுதி அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சொந்தமான தோட்டத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மடத்துக்குளம் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சொந்தமான தோட்டம் குடிமங்கலம் பகுதியில் உள்ளது. இந்த தோட்டத்தில் வேலை செய்து வந்த தந்தை மற்றும் மகனுக்கு இடையே குடிபோதையில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. இந்த தகராறு குறித்து அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் அவசர உதவி எண் 100க்கு அழைத்து போலீசாரிடம் தெரிவித்திருக்கிறார்கள். இதனை அடுத்து ரோந்தி பணியில் ஈடுபட்டிருந்த குடிமங்கலம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சண்முகவேல் தமது ஓட்டுநருடன் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினார். அப்போது தந்தைக்கும் மகனுக்கும் இடையேயான மோதலை தடுக்க முயன்ற சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் வெட்டி கொலை செய்யப்பட்டார். மேலும் ஓட்டுநருக்கும் லேசான காயம் ஏற்பட்டது. இந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உதவி ஆய்வாளர் சண்முகவேலை வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய தந்தை மற்றும் மகனை போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள். என்ன நடந்தது? சண்முகவேல் என்கின்ற அந்த சப் இன்ஸ்பெக்டர் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டும், தன்னுடைய பகுதிகளில் சட்டம் ஒழுங்கு சீராக இருக்க வேண்டும், எங்கும் சண்டை நடக்கக்கூடாது, அமைதியாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய கடமையை செய்ய போன அந்த சண்முகவேல் என்கின்ற சப் இன்ஸ்பெக்டர் இன்றைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு அடிப்படை காரணம் என்ன? ஒரு தோட்டத்தில் வேலை செய்த, அதுவும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரனுடைய தோட்டத்தில் வேலை செய்த தந்தையும் மகனும் குடித்து விட்டு தகராறு செய்திருக்கிறார்கள். அவர்கள் போதை போடாமல் இருந்திருந்தால், அவர்கள் சாராயம் குடிக்காமல் இருந்திருந்தால், அவர்கள் டாஸ்மாக் மதுபானங்களை குடிக்காமல் இருந்திருந்தால் அங்கே கொலை நடந்திருக்குமா? நடந்திருக்காது. அங்கே பிரச்சனை வந்திருக்காது. அங்கே அந்த சப் இன்ஸ்பெக்டருக்கு போகக்கூடிய வேலை ஏற்பட்டு இருக்காது. வேறு ஏதாவது வேலையை பார்த்திருப்பார். இன்றைக்கு ஒரு சப் இன்ஸ்பெக்டர், சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற சென்ற சப் இன்ஸ்பெக்டர், அதுவும் தந்தை மகனுக்கும் வந்த சண்டையை அதில் சமாதானத்தை ஏற்படுத்த சென்ற சப் இன்ஸ்பெக்டர் இன்றைக்கு அநியாயமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதே திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் ஒரு தோட்டத்தில் ஒரு நண்பர்கள் ஒரு 2-3 பேர் அமர்ந்து மது குடித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த தோட்டத்திற்கு சொந்தக்காரர் அவர்களை பார்த்து இந்த தோட்டத்தில் மது அருந்தக்கூடாது என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக அந்த தோட்டத்திற்கு சொந்தக்காரர்களை ஒரு 2-3 பேரை ஒரே நேரத்தில் படுகொலை செய்த சம்பவங்களும் இதே திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நிறைவேறி இருக்கிறது. இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் மது. தமிழ்நாடு அரசு விற்பனை செய்கின்ற டாஸ்மாக் மதுபான கடைகள் இன்னும் தமிழகத்தின் பல இடங்களில் தங்குதடை இல்லாமல் மக்களுக்கு, அதுவும் இளைஞர்களுக்கு விநியோகம் செய்யப்படுகின்ற, விற்பனை செய்யப்படுகின்ற கஞ்சா, பிரவுன் சுகர் போன்ற போதைப் பொருட்களால் நடக்கின்ற சட்டம் ஒழுங்கு பாதிப்பு கொஞ்சம் நஞ்சமல்ல. பல இளைஞர்கள் இன்றைக்கு கஞ்சாவால், போதை பழக்கத்தால் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள், தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் கட்டுப்படுத்த திமுக அரசு தவறி இருக்கிறது. திமுக அரசுக்கு இன்றைக்கு இருக்கின்ற ஒரே நோக்கம், அடுத்த தேர்தலிலும் திமுக வெற்றி பெற வேண்டும். தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு பாதித்திருப்பதை பற்றியோ, தமிழ்நாட்டிலே ஒரு சப் இன்ஸ்பெக்டருக்கே பாதிப்பு இல்லாமல் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் கொலை செய்யப்படக்கூடிய அளவுக்கு நிலைமை மோசமாகி இருக்கிறது என்பதை பற்றி கவலைப்படக்கூடிய இடத்தில் திமுக அரசு இல்லை. திமுக ஆட்சி லாக்அப் டெத்தும் நடந்து கொண்டிருக்கிறது. தூத்துக்குடியில் நடைபெற்ற லாக்அப் டெத், தந்தை மகன் இருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் அன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருந்த திமுக வானத்திற்கும் பூமிக்கும் குதித்தது. இன்றைக்கு திமுகவின் நாடாளுமன்ற குழு தலைவராக இருக்கின்ற கலைஞர் அவருடைய அருந்தவ புதல்வி கனிமொழி அவர்கள் தூத்துக்குடியிலே முகாமிட்டு அன்றைக்கு அதிமுக ஆட்சிக்கு எதிராக கொக்கரித்தார். அன்றைக்கு அதிமுக ஆட்சிக்கு எதிராக போராடினார். அந்த போராட்டத்தை வரவேற்கிறோம். இவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு
லாக்அப் டெத், காவல் நிலையத்தில் மரணம், சிறைக்குள் மரணம் நடைபெறாமல் இருக்க வேண்டும் அல்லவா? அதை ஏன் இந்த ஆட்சி, மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெறுகின்ற ஆட்சி? மக்களுக்கு உத்தரவாதம் வேண்டும். தூத்துக்குடியிலே காவல் நிலையத்தில் நடந்த இரட்டை படுகொலையில் நீதி வேண்டும் என்று போராடிய கனிமொழி போன்றவர்கள் ஏன் இன்றைக்கு லாக்அப் டெத் நடக்காமல், காவல் நிலையத்தில் மரணம் நடக்காமல் ஏன் இவர்கள் தடுக்க முடியவில்லை? ஏன் இவர்கள் தடுக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள்? ஏன் இவர்கள் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றவில்லை? இவர்கள் சட்டம் ஒழுங்கை சரியாக காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்திருந்தால் தமிழ்நாட்டிலே டாஸ்மாக் மதுபான கடைகளை மூடியிருக்க வேண்டும். மதுவிலக்கை முழுவதும் அமல்படுத்தி இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் கஞ்சா, பிரவுன் சுகர் போன்ற போதை பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும். போதை பொருட்கள் நடமாட்டமே இல்லாத அளவிற்கு ஒழித்து இருக்க வேண்டும். அவற்றையெல்லாம் ஒழித்திருந்தால் இன்றைக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பராமரிக்கப்பட்டிருக்கும், சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்பட்டிருக்கும். திமுக ஆட்சிக்கும் இவ்வளவு அவப்பெயர் வந்திருக்காது. ஆனால் அவப்பெயரை பற்றியெல்லாம் திமுக ஆட்சி கவலைப்படாமல் தொடர்ந்து தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது, அதை பற்றி கவலைப்படாமல் இவர்கள் அடுத்த தேர்தலில் ஆட்சிக்கு வருவதை பற்றி மட்டும்தான் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே போதைப் பொருள் கடத்தப்பட்ட வழக்கில் திமுகவின் சென்னை மாவட்ட அயலக அணி செயலாளர் ஜாபர் சாதிக் என்பவரே ஈடுபட்டு அவர் இன்றைக்கு சிறையிலே கம்பி எண்ணிக் கொண்டிருக்கிறார். அவர் மீது விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சம்பவங்கள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படுவதற்கும், ஒரு சப் இன்ஸ்பெக்டரை கொலை செய்கின்ற அளவிற்கு இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீரழிந்திருப்பதற்கும், தமிழ்நாட்டிலே திமுக ஆட்சியில் திமுக அரசு கட்டுப்படுத்த தவறிய கஞ்சா, பிரவுன் சுகர் போன்ற போதைப் பொருட்களும் டாஸ்மாக் மதுபானங்களும் தான் என கூறிக்கொண்டு, இவற்றை மட்டும் திமுக அரசு கட்டுப்படுத்தவில்லை என்றால் அடுத்த தேர்தலில் திமுக ஆட்சிக்கு மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.